கெமிக்கல் பாண்ட். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஜாயின் பண்ற ஒரு என்டிட்டி நேம் தான் வந்து நமக்கு கெமிக்கல் பாண்ட். சோ ரெண்டு ஆட்டம் வந்து எதுக்கு வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது? டு அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி. ஸோ ரெண்டு ஆட்டம் வந்து இண்டிவிஜுவலா வந்து இருக்கிற ஸ்டெபிலிட்டியை விட ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகி ஒரு மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைனா இருக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைன் பண்றதுக்காக தான் ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மாலிக்யூல் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்படி மாலிக்யூல் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு ஆட்டமும் அதுக்கு நடுவுல ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ பாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி. ஸோ இந்த பாண்ட் வந்து ஏன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டு அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி. ஸோ ஓல்டன் டேஸ்ல நம்ம வந்து நோபல் கேசஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நோபல் கேசஸ் தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். அவங்க வந்து யார் கூடயும் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரியாக்டிவிட்டி வந்து கம்மி. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஸ்டெபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டிவிட்டி. ஸோ ஸ்டேபிளா இருக்கிற எலமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ல அவ்வளவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ எல்லா ஆட்டம்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுல இருந்து நாம என்ன இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம்? ஸோ எல்லா ஆட்டம்ஸும் நோபல் கேசஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஆக்டட் ரூல் அப்படின்னு வந்து நாம வந்து ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தோம். ஸோ அதாவது ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ரீச் பண்ணிடும். ஸோ அப்படின்னு வந்து ஒரு ஐடியா பேஸ் பண்ணி இந்த ஆக்டட் ரூல் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியம் எடுத்துக்கோங்க. ஹீலியமோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதனால அது வந்து நாம வந்து ஆக்டட் ரூல டிஸ்ஒபே பண்ணுது. பட் அந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிள் தான், எக்ஸிஸ்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து நைட்ரஜனோட சில காம்பவுண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ், நிறைய எக்ஸப்ஷன்ஸ் வந்து இந்த ஆக்டட் ரூலுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஆக்டட் ரூல் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம வந்து ஒரு பாண்ட் அப்படிங்கிறதோட டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பாண்ட் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ எனர்ஜியை கம்மி பண்ணணும், ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ ஒரு ஆட்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு ஆட்டம்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மி பண்ணி ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாண்ட் வந்து அயானிக் பாண்ட். ஒரு அயானிக் பாண்ட் ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு அயானிக் பாண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ரெண்டு ஆட்டம் இருக்கு, ரெண்டு ஆட்டம் வந்து உங்களுக்கு வந்து அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம்க்கு உங்களுக்கு வந்து எலக்ட்ரானை வந்து விட்டு கொடுத்துரும். ஸோ எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணி மற்ற எலக்ட்ரானை வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டார் கிட்ட கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு அயானிக் பாண்ட். ஸோ ஒரு அயானிக் பாண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒரு அயானிக் காம்பவுண்டுக்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா கேட்டயான் அண்ட் ஆனயான். கேட்டயான் அப்படிங்கிறது யாரு வந்து எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்றா, இது வந்து கேட்டயான். யாரு வந்து எலக்ட்ரானை கெயின் பண்றா, இது வந்து ஆனயான். ஸோ கேட்டயானுக்கு வந்து லோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து எலக்ட்ரானை ஈஸியா வந்து லூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆனயானுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஸோ அந்த எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கான டெண்டன்சி வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அயான்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு தான் வந்து நமக்கு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நமக்கே தெரியும், ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், இந்த எஸ் பிளாக் எலமெண்ட். இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ ஈஸியா வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடும். ஸோ அதனால எஸ் பிளாக்கோட காம்பவுண்ட்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி 99% அயானிக்கா வந்து இருக்கும். ஸோ ஆனயான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன்ஸ், இந்த குளோரின், புரோமின், புளோரின் இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அதிகம். ஸோ அதனால இந்த ஆல்கலி மெட்டல்ஸ், இந்த ஹாலோஜன்ஸ் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 99% அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து லாட்டிஸ் எனர்ஜி ரொம்ப முக்கியம். So lattice energy is directly proportional to the stability of ionic compound. So lattice energy அப்படின்னா என்னது? So for example, sodium plus chlorine gives NaCl. இந்த இடத்துல ஒரு NaCl மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும்? ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் நமக்கு லாட்டிஸ் எனர்ஜி. இப்போ லாட்டிஸ் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அதிகமான லாட்டிஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி வந்து அதிகமா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி வந்து அந்த மாலிக்யூலோட எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ அதனால லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அயானிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாலிக்யூல் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கலி மெட்டல்ஸே எடுத்துக்கோங்க, LiCl, NaCl இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ லாட்டிஸ் எனர்ஜியோட ஆர்டர் வந்து கேட்டாங்க அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சார்ஜ் டிவைடட் பை ரேடியஸ். ஸோ சார்ஜ் அதிகமா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் அதிகமா இருந்தா உங்களுக்கு வந்து லாட்டிஸ் எனர்ஜி அதிகம், ரேடியஸ் அதிகமா இருந்தா உங்களுக்கு வந்து லாட்டிஸ் எனர்ஜி கம்மி. ஸோ இந்த சார்ஜ் ரேடியஸ் எது வந்து அப்ளிகபிளோ அதை வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பஜான்ஸ் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஆட்டம்க்கு நடுவுல உங்களுக்கு வந்து ஒரு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த அயானிக் பாண்ட் வந்து ரியல் லைஃப்ல 100% அயானிக் கிடையாது. ஸோ அந்த அயானிக் பாண்ட் 100% அயானிக் கிடையாது. அந்த அயானிக் பாண்ட்லயும் சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் கோவேலண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நாம பஜான்ஸ் ரூல் வச்சு பார்க்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் போலரைசேஷன் ஆஃப் ஆனயான் அண்ட் போலரைசிங் பவர் ஆஃப் கேட்டயான். ஸோ இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ கோவேலண்ட் நேச்சர், இந்த போலரைசேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கோவேலண்ட் நேச்சர் அதிகம். ஸோ இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் டிவைடட் பை சைஸ். ஸோ இதுல வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கோவேலண்ட் நேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் டிவைடட் பை சைஸ். ஸோ +3 -3 இதுல வந்து +3 தான் வந்து அதிகம். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நார்மலி மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அயானிக் காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும் கோவேலண்ட் காம்பவுண்டை விட. இப்போ அந்த அயானிக் காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட்டை வந்து நம்மளை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா we have to consider இந்த பஜான்ஸ் ரூல். ஸோ சார்ஜ் பை சைஸை எடுத்து பார்த்து யாருக்கு வந்து கோவேலண்ட் நேச்சர் அதிகமா இருக்கோ அந்த காம்பவுண்டுக்கு உங்களுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும். ஸோ ஒரு அயானிக் காம்பவுண்ட்ஸை வந்து மெல்டிங் பாயிண்ட் ரேஞ்சில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நாம வந்து எந்த ரூல் யூஸ் பண்ணணும்? பஜான்ஸ் ரூல் வந்து நாம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நாம வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட் பத்தி நாம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு அயானிக் பாண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்னது? ஸோ ஒரு அயானிக் பாண்ட் அப்படிங்கிறது டியூ டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகிற பாண்ட். பட் கோவேலண்ட் பாண்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஷேரிங். ஸோ ரெண்டு ஆட்டமும் அதோட எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து கண்டிப்பா வந்து அதே பாண்ட்ல இருக்கும், இன்னொரு எலக்ட்ரானும் அதே பாண்ட்ல தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஆட்டமும் அதோட எலக்ட்ரான்ஸை வந்து விட்டு கொடுக்காது, ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணிக்கும்.
ஸோ இந்த பாண்டோட நேம் தான் வந்து நமக்கு கோவேலண்ட் பாண்ட். பட் அயானிக் பாண்ட் வந்து இப்படி கிடையாது. கேட்டயான் வந்து எலக்ட்ரானை வந்து மொத்தமா லூஸ் பண்ணிடும், ஆனயான் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கும். இப்போ ஒரு கோவேலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி வர தியரி தான் வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஸோ ஒரு ஆட்டம்குள்ள உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் பிட்வீன் தி நியூக்ளியஸ் அண்ட் தி எலக்ட்ரான். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் வந்து இருக்கும் பிட்வீன் தி எலக்ட்ரான்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி ஒரு கோவேலண்ட் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா முதல்ல ரெண்டு ஆட்டமும் பக்கத்துல வரணும். ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸை மீறி ரெண்டு ஆட்டமும் பக்கத்துல வந்தாதான் உங்களுக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஸோ பக்கத்துல வர வர எனர்ஜி வந்து கம்மி ஆகும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஓவர் கம் பண்றதுனால எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடும். ஸோ எனர்ஜி கம்மி ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், எனர்ஜி கம்மி அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக தான் நம்ம ஆட்டம்ஸ் வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. கரெக்டா? இப்போ அந்த பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஓவர்லாப்பிங். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆட்டம்ல வந்து ஆர்பிட்டால்ஸ் தெரியும், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால் இன்னொரு ஆர்பிட்டாலோட ஓவர்லாப் ஆகும். ஸோ ஓவர்லாப் ஆகி எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து இருக்கு. ஆக்சியல் ஓவர்லாப்பிங், லேட்ரல் ஓவர்லாப்பிங். ஸோ ஆக்சியல் ஓவர்லாப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சியல் அப்படின்னா அலாங் தி ஆக்சிஸ். ஸோ ரெண்டு ஆர்பிட்டாலுமே ஒரே ஆக்சிஸ்ல, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அலாங் தி லைன் வந்து ஓவர்லாப் ஆச்சுன்னா அது ஃபார்ம் பண்ற பாண்டோட நேம் வந்து சிக்மா பாண்ட். இப்போ லேட்ரல் ஓவர்லாப்பிங். லேட்ரல் ஓவர்லாப்பிங் அப்படின்னா ரெண்டுமே வந்து பேரலா வந்து பக்கத்துல வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது ஃபார்ம் பண்ற நேம் வந்து பை பாண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ் ஆர்பிட்டால் அது வந்து எந்த ஷேப்ல இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பை நம்ம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் நமக்கு லேட்ரல் பொசிஷன் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லி ரவுண்டு, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால நம்மளால ஆக்சிஸ் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால எஸ் ஆர்பிட்டால் வந்து எப்பவுமே பை பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. எஸ் ஆர்பிட்டால் இருக்கா, கண்டிப்பா வந்து அந்த என்ன பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும், உங்களுக்கு சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த பி ஆர்பிட்டால் தான் நமக்கு வந்து பை பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு காம்பவுண்ட்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து அதோட டயக்ராம் வரைஞ்சு நாம வந்து பார்க்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு ஷார்ட் கட் ட்ரிக் மாதிரி இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்னொரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ எப்படி வந்து சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் வந்து ஒரு காம்பவுண்ட்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓவர்லாப்பிங்க வச்சுதான் ஒரு கோவேலண்ட் பாண்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளால சொல்ல முடியும். ஓவர்லாப்பிங் எந்த அளவுக்கு அதிகமா ஓவர்லாப் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஸோ இது வந்து லாஜிக். இப்போ அந்த ஓவர்லாப்பிங்கோட எக்ஸ்டென்ட்டை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆக்சியல் ஓவர்லாப்பிங் இஸ் மோர் தென் லேட்ரல் ஓவர்லாப்பிங். ஆக்சியல் ஓவர்லாப்பிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் வந்து எப்படி இருக்கு, லேட்ரலை விட அதிகமா இருக்கு. ஸோ யாரு வந்து ஸ்டேபிள், ஆக்சியல் தான் வந்து ஸ்டேபிள். ஸோ அதனால சிக்மா பாண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பை பாண்ட், விச் மீன்ஸ் இப்போ ஒரு ரெண்டு ஆர்பிட்டால் வந்து உங்களுக்கு வருது. இப்போ அந்த ஆர்பிட்டாலுக்கு ரெண்டு சான்ஸ் வந்து இருக்கு. எய்தர் இப்போ பி ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வரும்போது ரெண்டு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ எய்தர் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் ஆர்எல்ஸ் பை பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஏன்னா அதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ அதுக்கப்புறம் தான் எப்பவுமே வந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து சிக்மா பாண்ட்ல வந்து ரெசனன்ஸ் இருக்காது, பை பாண்ட்ல வந்து உங்களுக்கு ரெசனன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இப்போ பிபி எஸ்பி எஸ்எஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா பாண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஒரே ஓவர்லாப்பிங், எல்லாமே வந்து ஆக்சியல் ஓவர்லாப்பிங், கரெக்டா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து நாம எப்படி வந்து ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கணும்? விச் மீன்ஸ் பிபி ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகம், ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம், கிரேட்டர் தென் எஸ்பி கிரேட்டர் தென் எஸ்எஸ். நவ் இப்போ வந்து எனக்கு எல்லாமே சேம் எஸ்பி 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 இருக்கு. இப்போ வந்து நான் எப்படி வந்து ஸ்ட்ரென்த் கண்டுபிடிப்பேன்? நம்பர் வந்து யாருக்கு கம்மியா இருக்குன்னு பாருங்க. 1 + 2 3, 2 + 2 4, 3 + 2 5. ஸோ இந்த இடத்துல யாருக்கு வந்து நம்பர் வந்து கம்மியோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் கம்மி. ஐ மீன் சாரி, அவங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் வந்து அதிகம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட் வந்து அதிகம். ஸோ நோட்டபிள் பாயிண்ட்ஸ் என்னது? ஆக்சியல் ஓவர்லாப்பிங் இஸ் கிரேட்டர் தென் லேட்ரல் ஓவர்லாப்பிங். ஸோ அதுல வந்து நாம இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி நாம ஸ்டெபிலிட்டி வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து ஏன் இந்த கான்செப்ட் வந்து உள்ள வருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சர்டைன் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூ டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான் வந்து ஒரு பாண்ட் லென்த்தை வந்து டிசைட் பண்ணுது. அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி சில காம்பவுண்ட்ஸுக்கு வந்து பாண்ட் லென்த் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும், பட் அப்படி நடக்கல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைபிரிடைசேஷன் நடக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னா CH4 மீத்தேன், இந்த இடத்துல உங்களுக்கு கார்பனை சுத்தி 4 ஹைட்ரஜன் வந்து இருக்கும், கரெக்டா? ஸோ பட் இந்த இடத்துல பாருங்க 2 எலக்ட்ரான் தான் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ பாண்ட் வந்து இந்த 2 எலக்ட்ரானுக்கு தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணு நடக்குது, which means intermixing of atomic orbitals. ஸோ ஒரு எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வந்து நம்ம சப்ளை பண்ணி எக்ஸைட் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 4 ஆர்பிட்டால் ஃப்ரீயா இருக்கு. ஸோ 4 எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ. ஸோ இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன் கூட கோவேலண்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுதோ இந்த அத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு காம்பவுண்டோட ஹைபிரிடைசேஷன் நாம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்டெரிக் நம்பர், நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் டெர்மினல் ஆட்டம்ஸ். CH4 எடுத்துக்கோங்க. CH4 கார்பனோட டெர்மினல் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு? 4. லோன் பேர் எத்தனை? கார்பனுக்கு லோன் பேர் வந்து இந்த இடத்துல கிடையாது, 0. ஸோ 4 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. ஸோ இப்படிதான் வந்து நாம கண்டுபிடிப்போம். ஈஸியா கூட நாம கண்டுபிடிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்து நாம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நாம இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ 2 வந்துச்சு அப்படின்னா sp, 3 வந்தா sp2, 4 வந்தா sp3, 5 வந்தா sp3d, 6 வந்தா sp3d2, 7 வந்தா sp3d3. ஒரு ஹைபிரிடைசேஷனோட இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் வந்து என்ன அப்படின்னா ஜாமெட்ரி ஆர் ஷேப் ஆஃப் தி மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலோட ஜாமெட்ரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல வந்து வர வேண்டியது ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து மைண்டுக்கு வரணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் தான் ஷேப்பை வந்து டிசைட் பண்ணும். இப்போ உங்களுக்கு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஹைபிரிடைசேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கோ, எந்த பொசிஷன்ல ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கோ அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனாலதான் ஹைபிரிடைசேஷன்ல உங்களுக்கு வந்து
ஜாமெட்ரி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹைபிரிடைசேஷன் தான் ஜாமெட்ரியை டிசைட் பண்ணுது. ஸோ இப்போ ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் எப்படி வந்து ஜாமெட்ரி வந்து மாறுது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதோட ரீசன் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டேப்லர் காலம் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து 2 வருது, sp ஹைபிரிடைசேஷன். இந்த இடத்துல பாண்ட் பேர் வந்து 2, லோன் பேர் வந்து 0, ஷேப் வந்து லீனியர். இப்போ sp2ல 3 பாண்ட் பேர் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். பாண்ட் பேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பாண்ட்ல இருக்கணும். லோன் பேர் அப்படின்னா பாண்ட்ல வந்து இருக்காது, ஃப்ரீயா வந்து பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கும். ஸோ இப்போ ஒரு லோன் பேர் இருக்கு அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார் கிடையாது, வி ஷேப்பா மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் SO2. 4 ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். இந்த இடத்துல 0 லோன் பேர் அப்படின்னா டெட்ராஹெட்ரல், ஒரு லோன் பேர்னா பிரமிடல், 2 லோன் பேர் அப்படின்னா வி ஷேப்டு. ஸோ இந்த டேப்லர் காலமை எக்ஸாம்பிள்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ண வேணாம். ஸோ இந்த டேப்லர் காலம்ல நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் பாண்ட் பேர் லோன் பேர் காம்பினேஷனுக்கு எந்த ஷேப் வரும் அப்படின்னு வந்து நாம வந்து மக் பண்ணிக்கலாம். ஸோ sp3dல வந்து உங்களுக்கு 4 காம்பினேஷன் இருக்கு, 5 0 4 1 3 2 2 3. ஸோ ட்ரைகோனல், பைபிரமிடல், சீசா, டி ஷேப் அண்ட் லீனியர். அதே மாதிரி sp3d2 ஹைபிரிடைசேஷன்ல 3 காம்பினேஷன், 6 0 5 1 4 2. ஸ்கொயர் பைபிரமிடல், ஸ்கொயர் பிரமிடல். இந்த ஸ்கொயர் பைபிரமிடலோட இன்னொரு நேம் தான் வந்து நமக்கு ஆக்டாஹெட்ரல். ஸோ ஸ்கொயர் பிளேனார். அதே மாதிரி 7 வந்தது அப்படின்னா sp3d2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இங்க 2 காம்பினேஷன் இருக்கு. ஸோ இதே மாதிரி லோன் பேர் இருந்தா ஒரு மாதிரி ஷேப் இருக்கும், லோன் பேர் இல்லைன்னா ஒரு மாதிரி ஷேப் இருக்கும். ஸோ அதனால ஒவ்வொரு ஷேப்பையும் இந்த காம்பினேஷன், இந்த இருக்கிற காம்பினேஷனை அப்படியே வந்து நாம மக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், ஏன் வந்து ஒரு ஷேப் வந்து மாறுது அப்படின்னா டியூ டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். அந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ இது வந்து லோன் பேர் வந்து இருக்கு. ஸோ லோன் பேர் இருக்கு அப்படின்னா ஸோ இதுவும் எலக்ட்ரான், இங்கேயும் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இந்த இடத்துலயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் எலக்ட்ரான் இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஸோ 2 எலக்ட்ரானுக்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து லோன் பேர், இது வந்து பாண்டட் பேர். ஏன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து பாண்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து பாண்ட் பேர். ஸோ ஆனா ரெண்டுமே எலக்ட்ரான் தான். ஸோ அதனால வந்து ரிப்பல் ஆகுது. ரிப்பல் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறுது. ஸோ ஷேப் வந்து அந்த டேப்லர் காலமை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிப்பல் ஆச்சு அப்படின்னா ஸோ இப்படி வந்து அந்த 2 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ ரிப்பல் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு 2 ஹைட்ரஜனும் கிட்ட வந்துடும், கரெக்டா? ஏன்னா லோன் பேர் வந்து ஸ்ட்ராங்கர். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமா ரிப்பல் பண்ணுது. ஸோ ஆங்கிள் வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மி ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆங்கிள். இப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர் வந்து சேமா இருக்கு. ஸோ அப்போ வந்து ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும், லோன் பேருக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், லோன் பேருக்கு பாண்ட் பேருக்கும் நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாண்ட் பேருக்கும் மினிமம் ரிப்பல்ஷன் வந்து இருக்கும், பட் ரிப்பல்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நாம பாண்ட் ஆங்கிள் சொல்லலாம். ஸோ லோன் பேர் ரிப்பல்ஷன் அப்படின்னா ரொம்ப ரிப்பல்ஷன் இருக்கும், ஸோ பாண்ட் ஆங்கிள் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஆர்டர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆங்கிள். இப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர் சேமா இருக்கு அப்படின்னா இந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட். ஸோ 2 தியரி பார்த்துருக்கோம், வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதே மாதிரி அதுல வந்து நம்ம ஹைபிரிடைசேஷன் பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் ரிபல்ஷன் தியரி. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒரு ஷேப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் ஆங்கிளை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அயோனிக் பாண்ட் வந்து 100% அயோனிக் கிடையாது, கரெக்டா? ஸோ அதை நாம ஃபஜான்ஸ் ரூல் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கோவேலண்ட் பாண்டும் 100% கோவேலண்ட் கிடையாது. ஸோ ஒரு கோவேலண்ட் பாண்ட்லயும் சர்டைன் அயோனிக் கேரக்டர் வந்து இருக்கு. ஸோ அதோட பேரு பொலாரிட்டி. ஸோ இப்போ அதை வந்து நாம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஒரு டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஒரு மாலிக்யூலோட டைபோல் மொமெண்ட் வந்து நாம வெக்டோரியலா நாம வந்து சால்வ் பண்ணணும். அதோட டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ல இருந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டம்ல இருந்து லோன் பேருக்கு வந்து டைரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துல எது அப்ளிகபிளோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆல் சிமெட்ரிக்கல் அண்ட் பிளேனார் மாலிக்யூல்ஸ். ஸோ டெட்ராஹெட்ரல், ட்ரைகோனல், பிளேனார், இது எல்லாமே வந்து சிமெட்ரிக்கல் அண்ட் பிளேனார் மாலிக்யூல்ஸ். இது எல்லாத்துக்கும் டைபோல் மொமெண்ட் வந்து என்னது? 0. ஏன்னா வந்து வெக்டோரியலா வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சல் அவுட் ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் வந்து 0 ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நாம டைரக்ஷன் மார்க் பண்ணலாம், CO2. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து அக்கார்டிங் டு ஹைபிரிடைசேஷன் லீனியர். ஸோ லீனியரா வந்து நாம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் யாரு? கார்பன். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன். ஸோ இது வந்து μ1, டைபோல் மொமெண்ட் 1. இது வந்து μ2. ஸோ இதே மாதிரி நீங்க லோன் பேருக்கு கூட போட்டுக்கலாம். ஸோ அது வந்து எது அப்ளிகபிளோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கே தெரியும் μ1ஓட வேல்யூவும் μ2ஓட வேல்யூவும் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே வந்து கேன்சல் அவுட் ஆகி ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் புளோரைடு. இந்த இடத்துல ஹைட்ரஜன்ல இருந்து ஃப்ளூரினுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கேன்சல் அவுட் ஆகல. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 1.91. இது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இந்த டைபோல் மொமெண்ட்டை வச்சு நாம வந்து அயானிக் நேச்சர் எவ்வளோ அப்படின்னு வந்து நாம டிசைட் பண்ணலாம். இப்போ டைபோல் மொமெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா அயானிக் நேச்சர் வந்து அதிகம். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது இந்த கோவேலண்ட் பாண்டோட லென்த். So covalent bond length is inversely proportional to electronegativity. Bond length is inversely proportional to bond order. Bond length is inversely proportional to number of resonating structures. Bond length is inversely proportional to S character. இதெல்லாம் வந்து அதோட ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள் அண்ட் பாண்ட் எனர்ஜி. ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு போட்ட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் அதோட லிங்கை. ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நாம வந்து ஒரு அயானிக் பாண்ட், அதே மாதிரி ஒரு கோவேலண்ட் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸோ அந்த பாண்டோட பேராமீட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நாம பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போற அடுத்த தியரி வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஸோ ஒரு வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுச்சு. இப்போ அதோட டிஃபெக்டை வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி பேஸ் பண்ணி நாம பார்க்கலாம். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து டயாமேக்னெட்டிக். அதுல வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. பட் ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேராமேக்னெட்டிக் நேச்சர் வந்து இருக்கு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி வந்து தேவைப்படுது. ஸோ இதோட பேசிஸ் வந்து என்ன அப்படின்னா LCAO, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ். ஸோ
ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து மாலிகுலார் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு வேவ் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஃபங்க்ஷன், நெகட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு பிளஸும் மைனஸும் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாலிகுலார் ஆர்பிட்டல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுதோ அத்தனை மாலிகுலார் ஆர்பிட்டல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு மாலிக்யூல் அப்படின்னா ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு மாலிகுலார் ஆர்பிட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைப்ஸ் வந்து BMO, பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல், ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல். ஸோ ரெண்டு வேவும் உங்களுக்கு வந்து ஆட் ஆச்சுன்னா பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்ட்ராக்ட் ஆச்சு அப்படின்னா ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து மோர் ஸ்டேபிள். இதுவே ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு எனர்ஜி வந்து அதிகம். ஸோ அதனால இந்த ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மி. ஸோ இதை வந்து நாம எப்படி வந்து எழுதுவோம் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரான் வந்து லெஸ் தென் 14 இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எலக்ட்ரான் மோர் தென் 14 அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு ஆர்டர் வந்து நாம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து நாம ஃபில் பண்ணுவோம். லோவர் எனர்ஜி லெவல் இதை வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம் ஆஃப்-பா பிரின்சிபல் வைஸ். ஸோ அது வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நாம பார்த்திருப்போம். இப்போ எலக்ட்ரான் வந்து லெஸ் தென் 14, அதாவது எலக்ட்ரான் வந்து 14 விட கம்மியா இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஆர்டர்ல வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து 14 விட அதிகமா இருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற ஆர்டர் வைஸ் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல π2px π2py, ஸோ ரெண்டுமே வந்து நான் ஏன் பிராக்கெட்ல போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் எனர்ஜி. ஸோ π2px π2py விட σ2psக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகம். ஸோ அதனால பை தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும் இந்த இடத்துல. பட் எலக்ட்ரான்ஸ் வந்து மோர் தென் 14 இருக்கும்போது σ2pz ஓட எனர்ஜி வந்து கம்மியாகி அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து நாம வந்து கரெக்டா ஃபில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாலிகுலார் ஆர்பிட்டலோட அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அதோட மெயின் அப்ளிகேஷன் வந்து பாண்ட் ஆர்டர். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல். ஸோ நான் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல், ஸ்டார் போடாதது எல்லாமே பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டல். ஸோ இதை வந்து நான் வந்து NB மைனஸ் NA டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாண்ட் ஆர்டரோட அப்ளிகேஷன் வந்து என்ன, ஸோ உங்களுக்கு வந்து நார்மலி வந்து ஸ்டெபிலிட்டி, பாண்ட் லென்த் இதெல்லாம் வந்து நாம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி கொடுப்போம். பட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல O2, O2 பிளஸ், O2 மைனஸ், O2 மைனஸ், O2 பிளஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற சேம் எலமெண்ட். ஸோ நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நாம பாண்ட் ஆர்டர் வந்து கொண்டு வரோம். ஸோ O2 ஓட பாண்ட் ஆர்டர் 2, 2.5, 1.5, 1, 3. இந்த இடத்துல நம்ம ஸ்டெபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெபிலிட்டி. ஸோ O2 2+க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம், அதே மாதிரி O2 மைனஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மி. சேம் இன் கேஸ் ஆஃப் பாண்ட் லென்த். பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆர்டர். ஸோ
O2 2+க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னா அதுக்குதான் வந்து பாண்ட் லென்த் வந்து கம்மி. ஸோ பாண்ட் ஆர்டரை வச்சு நாம ஸ்டெபிலிட்டி வந்து சொல்லலாம், அதே மாதிரி பாண்ட் லென்த் வந்து சொல்லலாம். ஸோ எல்லாமே சேம் ஆட்டம். ஸோ நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால நாம பாண்ட் ஆர்டர் வைஸ் நாம வந்து போறோம். ஸோ அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி O2 வந்து டயாமேக்னெட்டிக், அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. பட் அக்கார்டிங் டு மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி O2 வந்து ஒரு பேராமேக்னெட்டிக், ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம ஒரு அயானிக் பாண்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம், ஒரு கோவேலண்ட் பாண்ட் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட் டொனேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ BF3ங்கிறது ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மாலிக்யூல். BF3 வந்து அவுட்டர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ அது வந்து 3 ஃப்ளூரின் கிட்ட கடன் வாங்குது. ஸோ அப்ப கூட 6 தான் வருது. பட் நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன் 8, நியர்பை நோபல் கேஸ் வந்து 8 இருக்கணும். ஸோ இந்த நைட்ரஜனுக்கு வந்து 2 வந்து பாண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம சும்மா இருக்கு, லோன் பேர். அதனால இந்த இடத்துல வந்து இந்த நைட்ரஜன் வந்து லோன் பேரை வந்து இந்த BF3 மாலிக்யூலுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த பாண்டோட நேம் தான் கோஆர்டினேட் பாண்ட். பட் அயானிக் பாண்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு அயானிக் பாண்ட்ல ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிடும், கேட்டையான் கெயின் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் டொனேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நாம பார்க்க போறது ஹவு டு ஃபைண்ட் ஃபார்மல் சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு ஓசோன் மாலிக்யூல். இந்த இடத்துல நமக்கு வந்து 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. பட் 3 ஆக்சிஜன் ஆட்டமோட சார்ஜும் டிஃப்ரெண்ட். அதை வந்து நாம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ். ஸோ ஜென்ரலா ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்மல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு வந்து 6, டோட்டல் லோன் பேர், அதாவது பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மைனஸ் 1/2 இன்டூ டோட்டல் பாண்ட் பேர். ஸோ பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற எலக்ட்ரான்ஸ். ஸோ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா அதுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், டபுள் பாண்ட் அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நாம போட்டு ஒவ்வொரு ஆட்டம்க்கும் வந்து நாம ஃபார்மல் சார்ஜ் வந்து நாம கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் தி குரூப். ஸோ டாப் டு பாட்டம் வந்து நாம பீரியாடிக் டேபிள்ல போகும்போது தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனேட்டா இருக்கட்டும், ஆரல்ஸ் சல்ஃபேட்டா இருக்கட்டும். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜனுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற பாண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இதுல வந்து உங்களுக்கு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் கூட இருக்கிற எலமெண்ட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கணும். லைக் ஃப்ளோரின், குளோரின், ஆக்சிஜன், இந்த மாதிரி எலமெண்ட் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் சைஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மஸ்ட் பி ஸ்மால். ஸோ ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின் இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர உங்களுக்கு வந்து ஸோ ருபீடியம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ லோவர் தி டேபிள் அயோடின் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து நாட் பாசிபிள். ஸோ அட்டாமிக் சைஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் மஸ்ட் பி ஸ்மால். இது 2 தான் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கோட கண்டிஷன். இப்போ ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இப்போ HF இருக்கு, HCl இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுல வந்து யாரோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம்? HF, because fluorine is more electronegative than chlorine. Next வந்து hydrogen bonding is directly proportional to solubility of non-polar solute in polar solvent. ஸோ நமக்கு வந்து தெரியும் ஒரு போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும், ஒரு நான் போலார் சொல்யூட் ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல வந்து டிசால்வ் ஆகும். பட்
ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தது அப்படின்னா நான் போலார் சொல்யூட் கூட போலார் சால்வெண்ட்ல வந்து டிசால்வ் ஆகும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன், ஹைட்ரஜன் பாண்டிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விஸ்காசிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கிறதுனால ஒரு காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HF இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து HF வந்து தனியா வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஏகப்பட்ட HF வந்து கூட இருக்கும். ஸோ ஏகப்பட்ட HF வந்து கூட இருந்து அந்த ஹைட்ரஜனுக்கு நடுவுல எல்லாம் வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த டைப் பேர் வந்து இன்டர் மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ரெண்டு மாலிக்யூலுக்கு நடுவுல ஃபார்ம் ஆகுது. இன்னொரு டைப் வந்து இன்ட்ரா மாலிகுலார். அந்த காம்பவுண்ட்ல வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு நடுவுல கூட பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த டைப் வந்து இன்ட்ரா மாலிகுலார் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்டர் தான் வந்து இன்ட்ராவை விட ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால நாம வந்து பிரேக் பண்ற பாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் CH3OH CH3OCH3, இந்த இடத்துல வாட்டர்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகம். ஸோ அதனால வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் அதிகம். நெக்ஸ்ட் வந்து நார்மலி மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால. பட் இந்த இடத்துல சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ HIக்கு தான் வந்து அதிகமா இருந்திருக்கணும், பட் HFக்கு தான் வந்து உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் NH3 வந்து முன்னாடி வருது. ஸோ அதே மாதிரிதான் வாட்டர் வந்து நமக்கு முன்னாடி வருது. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் வந்து மெயினா ஹைட்ரஜன் பாண்டிங். நெக்ஸ்ட் வந்து நாம சால்யூபிலிட்டி. ஒரு சால்யூபிலிட்டி கேக்குறாங்க அப்படின்னா நாம வந்து 2 திங்ஸ் வந்து நாம மைண்ட்ல வச்சுக்கணும். சைஸ், இந்த கேட்டயான், இது ஆனயான். ஸோ கேட்டயான் ஆனயான், கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் சைஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா கிடையாது, கரெக்டா? சைஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா கிடையாது. ஏன்னா ரெண்டுமே வந்து நியர்லி சேமா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் சால்யூபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, பெரிலியம் CO3, ஸோ கார்பன் ஆக்சிஜன். ஸோ இதோட சைஸ் எல்லாம் நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆனயானோட சைஸ் கேட்டயானோட சைஸை விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் போகும்போது பேரியமோட சைஸ் CO3ஓட சைஸை விட அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பெரிலியம்க்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல டாப் டு பாட்டம் போகும்போது உங்களுக்கு வந்து சைஸ் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல சால்யூபிலிட்டி வந்து நமக்கு என்ன ஆகும்? சால்யூபிலிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா இல்லை அப்படின்னா சால்யூபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா சால்யூபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆர்எல்ஸ் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு ஹைட்ராக்சைடுக்கு சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கார்பனேட், சல்ஃபேட் இதுக்கெல்லாம் வந்து சால்யூபிலிட்டி வந்து நமக்கு டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல நாம ஒரு அயானிக் பாண்ட், ஸோ அதுல சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் ரூல் வந்து பார்த்திருப்போம். ஒரு கோவேலண்ட் பாண்ட், அதுல வந்து ஒரு வேலன்ஸ் பாண்ட் தியரி, ஹைபிரிடைசேஷன், பாண்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து நாம இந்த மாலிகுலார் ஆர்பிட்டல் தியரி, அதோட இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன் வந்து பார்த்திருப்போம். லாஸ்டா வந்து நாம இந்த ஹைட்ரஜன் பாண்டிங், சால்யூபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திருப்போம். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கெமிக்கல் பாண்டிங் சாப்டர். இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஹைபிரிடைசேஷன், பாண்ட் பேராமீட்டர்ஸ், ஆர்எல்ஸ் வந்து இந்த சால்யூபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து ஒரு அரேஞ்ச் பண்ற கொஸ்டின் மாடல் வந்து அதிகமா கேட்பாங்க.
அண்ட் ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க அப்படின்னா நாம வந்து எப்பவுமே ஹைபிரிடைசேஷன் செக் பண்ணி தான் நாம வந்து ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு கெமிக்கல் பாண்டிங்